ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே தரமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5வது மாதமான மே மாதமானது நடந்துகிட்ருக்குங்க. இந்த மே மாதம் சாதாரண மாதம் கிடையாது, மிகவும் எச்சரிக்கையான ஒரு மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த மே மாதம் முடியறதுக்குள்ள 6 கிரகங்களுடைய பயிற்சியானது நடக்க போகுது. அந்த பயிற்சி காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி தலையெழுத்து மாறப்போகுது. ஆக்சுவலி அந்த கிரகங்களுடைய பயிற்சி காரணமாக செல்வ செழிப்பு அடையிற மாதிரி சூழ்நிலை இருக்கும், இல்லை செல்வ செழிப்பில் லாஸ் ஆகிற சூழ்நிலையும் இருக்கும். அது நம்மளோட ராசிக்கு கிரகங்களுடைய பயிற்சி எப்படி இருக்கோ அதை பொறுத்து பலன் கிடைக்கும். அந்த பலனை தான் சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்ம ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த கிரகங்களுடைய பயிற்சினால் நமக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு நீங்கள் டவுட்டாக கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டியும் உண்மை என்னன்னா, கிரகங்களால் தான் எல்லாமே நடக்குது. கிரகங்கள் நமக்கு சாதகமான முறையில் இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும். இதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும். கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு எல்லாமே வாழ்க்கையில் நடக்கும். கிரகங்கள் அதே போல் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது, அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்ம செயல்பட்டால் வாழ்க்கையில் நம்மளை அடிச்சுக்க ஆளே இருக்க முடியாது. அதனால தான் இந்த மாதிரி ஜோதிட வீடியோவெல்லாம் இப்போ நிறைய ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிரகங்களுடைய பயிற்சினால் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். சிம்ம ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கிரகங்களுடைய பயிற்சி என்னென்ன இருக்குங்கிறத சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. குரு பகவான் தான் தற்போது ரிஷப ராசியிலிருந்து விலகி மிதுன ராசிக்குள்ளே நுழைந்திருக்கிறாரு. இந்த ஒரு பயிற்சி ஹைலைட்டாக நடந்திருக்கு. இந்த ஒரு கிரக மாற்றம் கூட கிடையாது, இன்னும் 5 கிரக மாற்றங்கள் இருக்குது. ஆக்சுவலி இதுவும் மங்களகரமானதாகவும் நன்மை பயக்கக்கூடிய விதமாகவும் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதை எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வேத சாஸ்திரத்தில், ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த கிரக பயிற்சி முக்கியமான பங்கு வகிக்கிறது. கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி ஆக்சுவலி ஒவ்வொரு ராசியின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த தாக்கமானது ஒரு சில நேரம் பாசிட்டிவாக நேர்மறையாக இருக்கும், ஒரு சில நேரம் நெகட்டிவாக எதிர்மறையாக இருக்கும். அந்த வகையில் இப்போ இந்த மே மாதம் அந்த 6 கிரகங்கள் முடிகிற கூட பயிற்சி ஆகிறதுனால அது எந்தெந்த இதில் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும். சூரியன், புதன், குரு, ராகு, கேது, சுக்கிரன் இவங்க தான் ராசிகளை மாற்ற போகிறாங்க. இதில் மே மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிட்டார். அப்புறம் புதன் பகவான் மே 6ஆம் தேதிக்கு மேசத்தில் மாறிட்டார். மே 14ஆம் தேதி அன்னைக்கு குரு மிதுனத்தில் மாறி இருக்கிறாரு. மே 18ஆம் தேதி ராகு கேது அவங்களுடைய ராசியில் மாறி இருக்கிறாங்க. அப்புறம் மே 31ஆம் தேதி சுக்கிரன் மேச ராசியில் மாறி இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் கிரக பயிற்சிகள் அந்தந்த தேதியில் நடந்திருக்கு. இதில் மிக முக்கியமான 2 பயிற்சிகள் என்னென்னா, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இது மட்டும் ஏன் முக்கியமான பயிற்சி அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். ஆக்சுவலி சுமார் 18 ஆண்டுகளுக்கு பிறகு ராகு கும்ப ராசிலையும் கேது சிம்ம ராசிலையும் வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் மிதுன ராசியில் அதிசாரமாக பயிற்சி ஆகிருக்கிறாரு. அதனால் இந்த 2 கிரக பயிற்சி ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சியாக சொல்லப்படுது. இந்த கிரக பயிற்சிகள் நடக்கிறது எல்லாமே மங்களகரமானதாகவும் நன்மை பயக்கும் விதமாகவும் அமைந்திருக்கு. ஆனால் நம்ம ராசிக்கு எப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளணும். நம்ம ராசிக்கு இதனால் வாழ்வில் செல்வ செழிப்பு அடைய முடியுமா, அடைய முடியாதா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு பொதுவாக என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு இன்னும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்குங்கிறத டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மேலே நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் காரணமாக மெயினாக சூரியன் உங்கள் விதிஸ்தானத்தில் இருப்பதால் உங்கள் ராசிக்கு உங்கள் பணிகளில் முன்னேற்றத்தை நீங்கள் காண்பதற்கு சூழ்நிலையானது அமைஞ்சிருக்கு. நிதி ஆதாயம் மற்றும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும்.
எல்லாத்துக்கும் மேலே குடும்ப வாழ்க்கையில் இருந்த அனைத்து தடைகளும் உங்களுக்கு முடிவுக்கு வரும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். சில சுப காரியங்களுக்கு பணம் செலவிடுவதற்கு உங்களுக்கெல்லாம் சூழ்நிலை அமையும். இருப்பினும் சனியுடைய தாக்கத்தால் இந்த டைம் செலவுகள் அதிகமாக இருக்கும். செலவுகள் அதிகமாக இருக்கும்போது பயப்பட வேண்டாம். அதை சுப காரியங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி மாற்றிட்டிங்கன்னா அந்த செலவு உங்களுக்கு பெருசாக கண்ணுக்கு தெரியாது. அதனால் செலவுகளை சுப செலவுகளாக மாற்ற முயற்சி பண்ணுங்கள். இதுதான் உங்களோட ராசிக்கு பொதுவாக சொல்லப்பட்ட விஷயங்கள். பொதுவாக சொல்லப்பட்டதே இவ்வளோ இருக்குன்னா டீப்பாக உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன். டீப்பாக உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை, தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி சிம்மராசி அன்பர்கள், நீங்கள் தியாக மனப்பான்மையோடு இந்த டைம் நடந்து கொள்ளணும். நீங்கள் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து ஒரு தியாக மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த கிரக பயிற்சிகளால் பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்க முடியும். ஆக்சுவலி உங்கள் வாழ்க்கையில் சிறப்பு பலன்களாக இதெல்லாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. சிறப்பு பலன்களாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத உத்தியோக ரீதியாக சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் உங்கள் சக பணியாளர்களிடம் முன்கோபத்தை காட்ட வேண்டாம். அந்த மாதிரி காட்டினீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். ஸோ தயவு செய்து உங்கள் சக வேலையர்கள்கிட்ட முன்கோபத்தை காட்டாமல் அன்போடு நடந்துக்க முயற்சி பண்ணுங்கள். அன்போடு நடந்துக்க முடியாட்டியும் அவங்கக்கிட்ட முன்கோபத்தை மட்டும் காட்டாமல் இருங்க. இதுதான் ஃபஸ்ட்டு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. மாறாக அவர்களோடு புன்னகையோடு செல்வது அனைத்து விதத்துலேயும் நல்லது. என்ன நடந்தாலும் இப்போ நமக்கு டைம் சரியில்லை அப்படிங்கிற அந்த மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டு ஒரு புன்னகையை காட்டிட்டு போய்கிட்டே இருங்க. அதுதான் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது. இது உங்களோட ராசிக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்களுடைய வியாபாரத்தில் நிறைய மாற்றங்கள் வரும். நீங்கள் சில்லறை வியாபாரமாக இருந்தாலும் சரி, மளிகை கடை வியாபாரமாக இருந்தாலும் சரி, லாபங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு உயரும். கொள்முதலெல்லாம் நல்ல பெருக்குக்குவீங்க. இந்த டைம் தான் நீங்கள் சேமிப்பு கூடுற அளவுக்கு உங்களுக்கு வியாபாரமானது பெருகும். ஆக்சுவலி வியாபாரம் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது தாண்டா டைமு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. இந்த கிரக மாற்றங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்கு பேர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. அதனால் வியாபாரம் செய்கிறவங்க புது புது யுக்திகளை இந்த டைம் கையாளுங்க. புதுசாக உங்களுக்கு திறமைக்கு ஏற்ப நீங்கள் செயல்படுங்க. அதாவது புதுசாக உங்களுக்கு ஐடியாலாம் கிடச்சிதுன்னா அதை உங்கள் திறமையை கொண்டு வியாபாரத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வெற்றியை பெறுங்க. அப்புறம் உங்கள் ராசிக்காரங்க குடும்ப தலைவிகளாக இருக்கிறவங்களுக்கு கிரக மாற்றத்தால் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன். நீங்களும் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு உங்கள் வருமானத்தை பெருக்க நிறைய கைத்தொழிலெலாம் இருக்குது. ஆக்சுவலி கைத்தொழில் இருக்கிறத நல்லா யூஸ் பண்ணி உங்கள் குடும்ப தேவைகளுக்கு உறுதுணையாக இருந்து வெற்றி பாதையை போங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்க. அதை கற்றுக்கொண்டு அதில் நல்லா செயல்படுங்க. இந்த டைம் கைத்தொழிலில் அதிக கவனம் செலுத்தணும் என்பது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவிகள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நிறைய கைத்தொழிலில் இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க. அப்புறம் கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைஞர்கள் உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சினிமா மற்றும் சின்ன திரைகளில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆக்சுவலி ஒப்பந்தம்லாம் நீங்கள் செய்து பாடங்கள்லாம் நல்லா இது பண்ணிங்கன்னா வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து முடித்து விட முடியும். அதனால் சின்ன திரையில் இருக்கிறவங்க நிறைய ஒப்பந்தம் செய்து படங்கள் வரிசையாக முடிக்க முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் பிள்ளைகள் தங்கள் கல்வியில் அலட்சியம் காட்டாமல் இருந்தால்தான் நீங்கள் நினைத்த துறையை பெற உதவியாக இருக்கும். ஸோ பிள்ளைகள் வகையில் நிறைய படிப்பு விஷயத்தில் நீங்கள் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆக மொத்தம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றத்தால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்று வணங்கணுமா. இதை நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்குமா. அதனால் இது ஒன்று மட்டும் மறக்காமல் பண்ணு நல்லதை பெற்றுக்குங்க.
அவ்வளோதாங்க, உங்களோட ராசிக்கு முழுசாக என்னங்கிறத சொல்லிட்டேன். சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோ போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.